முன்ன மாதிரி அவன் இல்லை, ரொம்பவே மாறிட்டான். ஒரு 5 நிமிஷம் என்னை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து பார்த்துட்டு பேசிட்டு போன நாட்கள்லாம் இருக்குது. பட் இப்போது நான் பார்க்கணுன்னு சொல்கிறேன், பேசணும்னு கேட்குறேன், என்னையோ என் மெசேஜையோ கன்சிடர் பண்ணக்கூட அவன் ரெடியாக இல்லை. எனக்கு என்னென்னா, இவனை தான் இவ்வளோ நாள் லவ் பண்ணோமா அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருக்குது. அவ்வளோ தூரம் மாறிட்டான். இப்போ ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா, இல்லை முடிஞ்சு போச்சா, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேஸ் தான், அதை சரி பண்ணிடலாமா, என் மேலே தான் தப்பான்னு நான் என்னையே நான் ப்ளேம் பண்ணிவிட்டு டெய்லி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகாவோட டைரியில் அவங்களோட கதையை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, லவ் பண்ணியிருக்காங்க, பிரேக்கப் ஆகிருக்கு. அகெயின் அந்த பையன் வந்து ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேணவே வேணாம் அப்படின்னு சொன்ன பொண்ணு அவர் கொடுத்த ஹோப்பில் சரி லவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. காதல் யாரை விட்டுச்சு? ஸோ லவ் நல்லாவே போயிருக்கு. இதோ இப்போ சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்காக அங்கேருந்து வர்றது, பயங்கரமான கேரிங், பயங்கரமான லவ், ரொம்ப நல்லாவே போயிருக்கு. என்ன பிரச்சனைனா, அந்த பொண்ணோட கிளாஸ்மேட் ஒரு பையன் அவர்கிட்ட யதார்த்தமாக ஒரு நாள் மூவி லிங்க் கேட்டிருக்காங்க. அது அவருக்கு பிடிக்கலை, சண்டை போட்டிருக்காரு. அந்த கோவத்துலேயும் ஒரு நியாயம் இருக்குது. என்னென்னா, அந்த கிளாஸ்மேட் பையன் வந்து ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கிட்ட முன்னாடி ஒருக்க ப்ரப்போஸ் பண்ணதை அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அது அவரை ட்ரிகர் பண்ணியிருக்கு. சண்டை போட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டார். இங்கே ஆரம்பித்த பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா, சார்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமாவும் இவங்க ஃப்ரெண்ட்ஸோட மால் போகிறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த பையன் டக்குன்னு கிளம்பி வந்து மால் தான் போயிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது. காலேஜில் ஒரு இடத்துக்கு போனதா சொன்னதுக்கு அப்புறமா நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணுறேன், நான் தான் உன்னை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்கிறது. இப்படி அவரோட இன்செக்யூரிட்டிஸ் ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருந்திருக்கு. இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிளாக்கு, கட் பண்ணுறது, பேசாமல் இருக்கிறது, இக்னோர் பண்ணுறதுன்னு போய்கிட்டே இருந்திருக்கு. ஒன் பாயிண்டில் இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, இப்போ தான் ரீசெண்டாக அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, ஜாபை அவர் 1 வருஷத்துக்கு முன்னாடியே மாற்றிட்டாராம். இன்னும் அவர் சொல்லவே இல்லை. புதுசாக பைக் வாங்கியிருக்காரு, அதை ஷேர் பண்ணிக்கவே இல்லை. இடையில ஒரு சண்டேயில் பிளாக் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து பேசுகிறப்போ நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. அப்போது 2 பேருக்குள்ளேயும் ஒரு சண்டை வருது. நீ எனக்கு ஏற்ற பொண்ணு கிடையாது, என் வீட்டுக்கு ஏற்ற பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்படி அவர் எப்போ வருவார் எப்போ போவாருன்னே தெரியாமல் ஒரு தேடல்லையே ஒரு ஏக்கத்துலேயே இவங்களோட காதல் போய்கிட்டே இருக்கு. வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்கன்னு சொன்னாலும் மெசேஜ் பண்ணாலும் அவர்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி எதுக்குடா இதெல்லாம் மறைச்ச, ஜாப் மாற்றிட்ட, புதுசாக பைக்கும் வாங்கிட்ட, ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை போய் நீ பெருசாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. முன்னாடி இருந்த மாதிரி அவன் இல்லை, அவன் என்னை எப்படி லவ் பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் தோணுது. நீங்கள் க்ளோஷர் கேட்குறீங்களா? என்ன க்ளோஷர் கேட்குறீங்க? இவ்வளோ தூரம் அவர் ரொம்ப டைரக்டாகவே உங்களுக்கு புரிய வைக்கிறாரு, உங்களுக்கு புரியலையா? அவரோட லைஃப்பில் பெரிய பெரிய டெசிஷன்ஸ், ஜாப் மாற்றினதாக இருக்கட்டும், பைக் வாங்கினதாக இருக்கட்டும், அதை சொல்லாமல் இருந்தப்போவே அங்கேயே முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? சரி, ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிலருக்கு ஒரு தாட்ஸ் இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு செட் ஆகலை, இது பிரேக்கப் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வாயை திறந்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காததா, இல்லை நீங்களே விட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுவே ஒரு பெரிய சிக்னல் தான். அதை தான் அவர் கொடுத்துட்ருக்கிறாரு. நீங்கள் அலைன்ஸ் பார்க்குறாங்கன்னு சொல்கிறப்போவும் அவர் அமைதியாக தான் இருக்கிறாரு. அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. நீங்கள் தான் ஆன்சர் வேணும்னு கேட்டுட்ருக்கீங்க, அதே இடத்துல ஸ்டக் ஆகிட்ருக்கீங்க. அவர் அவரோட லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கிறாரு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எதுவுமே செட் ஆகலை, எல்லாமே தப்பாக போகுது, அவங்க நமக்கு எந்த ஒரு சிக்னலுமே கொடுக்கல அப்படின்றதே ஒரு பெரிய சிக்னல் தான் அப்படின்றத. நீங்களும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் க்ளோஷருக்காக தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்க பண்ணுற எல்லாமே உங்களுக்கு கொடுக்குற ஒரு க்ளோஷர் தான். இதே மாதிரி உங்களோட கதைகளையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா karthika_gmail.com அப்படின்ற என்னோடய மெயில் ஐடிக்கு உங்களோட கதைகளை ஷேர் பண்ணலாம். அண்ட் அடுத்தடுத்த கதைகளோடு நம்ம மீட் பண்ணலாம்.